உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். லாக்அப் படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் 3 காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்திருப்பது மட்டுமே போதுமான தீர்வாகாது என்றும் தெரிவித்துள்ளார். மாற்றம் என்று கூறி ஆட்சி பொறுப்பேற்ற தவிக அரசு எந்தவிதமான மாற்றத்தையும் மக்களிடம் ஏற்படுத்தவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்றும், இந்த கொடூரமான குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எந்தவித பாரபட்சமும் இன்றி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், லாக்அப் படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் 3 காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்திருப்பது மட்டுமே போதுமான தீர்வாகாது என்றும், மாற்றம் என்று கூறி ஆட்சி பொறுப்பேற்ற தவிக அரசு எந்தவிதமான மாற்றத்தையும் மக்களிடம் ஏற்படுத்தவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கொடூரமான குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எந்தவித பாரபட்சமும் இன்றி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.